Hi, welcome to the squad. This is Logic IO. And இந்த வீடியோவில் 2024 ஜோஹோவோட ரவுண்ட் 1ல கேட்ட ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். Late one night, bookworm was studying for his examinations. bookworm அப்படிங்கிறது இங்கே ஒரு பர்சனோட நேம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, யூஸ்வலாக புக்வாம் அப்படிங்கிறது எப்போ பாரு புக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு நேர்டியான ஒரு பர்சனை சொல்கிறதுக்கான வார்த்தை. ஆனால் இங்கே வந்து ஒரு பர்சனோட நேம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டடிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வென் லைட்ஸ் வெண்ட் அவுட், கரண்ட் போயிடுச்சு. ஹீ லைட்டட் 2 கேண்டில்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். 2 சேம் லென்த்தில் இருக்கிற கேண்டில்ஸை ஏற்றி வச்சிருக்காப்புல புக்வாம். ஒன் இஸ் திக்கர் தேன் த அதர். ஒன்று வந்து தடியாக இருக்குது, இன்னொன்று வந்து மெல்லிசாக இருக்குது. ஸோ ஒன்று குண்டாக இருக்குது, இன்னொன்று ஒல்லியாக இருக்குது. The thick handle is supposed to last 6 hours and the thin one 2 hours less. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான நோட்டபிள் டேட்டா பாயிண்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா, திக் கேண்டில் இஸ் சப்போஸ் டு லாஸ்ட் 6 hours and the thin one 2 hours less. ஸோ திக் கேண்டில் இருக்கு இல்லையா, திக் வந்து 6 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 hours லாஸ்ட் ஆகும். தின் வந்து 2 hours less. 2 hours lessனா என்ன அர்த்தம்? அந்த 6ஐ விட 2 மணி நேரம் இது கம்மியாக லாஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இது வந்து 4 hours லாஸ்ட் ஆக போகுது. ஸோ திக் கேண்டில் 6 hours லாஸ்ட் ஆகும், தின் கேண்டில் 4 hours லாஸ்ட் ஆகும். இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணலாம். when he finally went to sleep, thick candle was twice as long as the thin one. திக் கேண்டில் வந்து twice as long as the thin one. எவ்வளோ நேரத்துக்கு புக்வாம் படிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் டேட்டா பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட லென்த் வந்து லென்த் ஆஃப் த கேண்டிலை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, லென்த் ஆஃப் த கேண்டில் இஸ் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிற லென்த்தில் தான் திக் கேண்டிலும் இருக்குது, தின் கேண்டிலும் இருக்குது. 2 கேண்டிலுமே எக்ஸ் அப்படிங்கிற லென்த்தில் தான் இருக்குது இனிஷியலி. இந்த எக்ஸுங்கிற லென்த்தை கரைச்சி முடிக்கிறதுக்கு திக் கேண்டிலுக்கு 6 hours ஆகுது, தின் கேண்டிலுக்கு 4 hours ஆகுது. ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் பேர்ன் நம்ம பார்க்குறப்ப இது x/6 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது, ரேட் ஆஃப் பேர்னுங்கிறத ஹெட்டிங்காக வச்சுப்போம். இதை நான் அடுத்தடுத்து எழுதுகிறேன். திக் வந்து x/6 அண்ட் தின் வந்து x/4. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இது ஒரு சிம்பிளான இதை சொல்லி உங்களுக்கு அதுலேருந்து அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. ஓகேவா? இப்போ இதை அப்படியே இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்ப்போம். நான் அப்படி தான் இங்கே இருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு ஒரு ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு அனாலஜிக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ரேட் ஆஃப் பர்ன் எவ்வளோ வேகமாக அது குறையுதுங்கிறத நம்ம இங்கே டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம கேண்டிலோட லென்த் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கேண்டிலோட லென்த் என்ன, எக்ஸு. அண்ட் டைம் வந்து அது கரையிறதுக்கு, அந்த எக்ஸுங்கிற லென்த் கரையிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் கேபிட்டல் டி, அதாவது திக் கேண்டில் வந்து x/6. அதே இது ஸ்பீட் ஆஃப் ஸ்மால் கேண்டில், அதாவது தின் கேண்டில், அது வந்து x/4. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் புரிஞ்சிட்டாலே இந்த ரேட் அப்படிங்கிற மாதிரி வர்றது, இந்தளவு வேகமாக குறையுது, இந்த ட்ரெயின் இந்தளவு வேகமாக போகுது, இல்லை அலை இந்தளவு வேகமாக அடிக்குது, என்ன கான்செப்ட் வந்தாலும் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இந்த சிம்பிளாக ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு மற்ற எல்லாமே அனலாகஸாக நீங்கள் யோசிச்சு போட்டுடலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தின் கேண்டில் வந்து x/6 அப்படிங்கிற ரேட்டில் பர்ன் ஆகுது. திக் கேண்டில் வந்து x/6, தின் கேண்டில் வந்து x/4. ஓகேவா? நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, when he goes to sleep, அதாவது அவன் எப்போ தூங்க போகிறானோ அந்த நேரத்தில் திக் கேண்டிலோட லென்த்து இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த தின் கேண்டிலோட லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ திக் கேண்டிலுக்கு வந்து அகலம் அதிகம், அதாவது டயாமீட்டர் அதிகங்கிறதுனால அது வந்து கம்மியானதான் கரைஞ்சிருக்கும். தின் கேண்டிலுக்கு டயாமீட்டர் கம்மிங்கிறதுனால நிறைய குறைஞ்சிருக்கும். அண்ட் அவங்க தூங்க போகிறப்ப இது வந்து ட்வைஸ் as long as த தின் கேண்டில். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா,
அவன் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த டைம் ஆஃப் ஸ்டடி இருக்கு இல்லையா, டைம் ஆஃப் ஸ்டடி இதை நான் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஒய் ஹார்ஸுக்கு திக் கேண்டிலும் பேர்ன் ஆகிருக்கும், தின் கேண்டிலும் பேர்ன் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஒய் ஹார்ஸ்க்கு திக் கேண்டிலும் பேர்ன் ஆகிருக்கும், தின் கேண்டிலும் பேர்ன் ஆகிருக்கும். அது எவ்வளோ அளவு பேர்ன் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது ரிமைனிங் தான். இந்த அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம், அந்த டைம் படித்து முடிச்சதுக்கப்புறம் திக் கேண்டில், ரிமைனிங் இருக்கிற திக் கேண்டில் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த லென்த் ஆஃப் தின் கேண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எவ்வளோ ரிமைனிங் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போ பேசாமல் சொல்லி எழுதி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ திக் கேண்டில் வந்து x/6 அப்படிங்கிற ரேட்டில் பேர்ன் ஆகும். இந்த இடத்துல எழுதியிருக்கோம் இல்லையா, ரேட் ஆஃப் பேர்ன் வந்து இதுக்கு x/6, அதாவது ஸ்பீடுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒய் ஹார்ஸ்க்கு பேர்ன் ஆகுது அப்படின்னா y இன்டூ x/6 அப்படி தானே? ஏன்னா இப்போ ஒரு காரு 30 km/h ஸ்பீடில் போகுது அப்படின்னா 5 மணி நேரத்தில் 5 × 30 km/h ஸ்பீடில் போகும். ஸோ 150 km ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கேண்டில் 1 மணி நேரத்துக்கு x/6 அப்படிங்கிற ரேட்டில் இது வந்து பேர்ன் ஆகுது. 1 மணி நேரத்தில் x/6 லென்த் பேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒய் ஹார்ஸில் y இன்டூ x/6 வந்து பேர்ன் பண்ணியிருக்குமா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரேட் ஆஃப் பேர்ன். 1 மணி நேரத்துக்கு திக் கேண்டில் x/6 பேர்ன் ஆகுது, 1 மணி நேரத்தில் தின் கேண்டில் x/4 பேர்ன் ஆகுது. ஸோ ஒய் ஹார்ஸில் இது y இன்டூ x/6 லென்த் பேர்ன் ஆகிருக்கும். அதே மாதிரி அது வந்து y இன்டூ x/4 லென்த் பேர்ன் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் பேர்ன் ஆகிருக்குங்கிறது தேவையில்லை, எவ்வளோ லென்த் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது தான் தேவை. ஏன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற லென்த்துக்கு தான் அவங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, திக் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்டூ 2 டைம்ஸ் தின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பேர்ன் ஆகிடுச்சு, ஒரிஜினல் லென்த்து எக்ஸு, அதில் இவ்வளோ பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எப்படி கண்டுபிடிப்போம், எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் மைனஸ் xy டிவைடட் பை 6 இது என்னது, இது வந்து திக் கேண்டில். இதோட லென்த்து இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த லென்த் ஆஃப் தின் கேண்டில் இல்லையா? தின் கேண்டிலோட லென்த் என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் xy டிவைடட் பை 4. சிம்பிள். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒய் ஹார்ஸில், ஒய் ஹார்ஸ் அவர் படிச்சிருக்காரு, புக்வாம் வந்து ஒய் ஹார்ஸ் படிச்சிருக்காருன்னு நம்ம அசியூம் பண்ணுறப்ப y இன்டூ x/6 அளவுக்கு அந்த அந்த அத்தனை ஹைட்டுக்கு திக் கேண்டில் பேர்ன் ஆகிருக்கும், y இன்டூ x/4 ஹைட்டுக்கு தின் கேண்டில் பேர்ன் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ரிமைனிங் இருக்கிற ஹைட். ஸோ டோட்டல் ஹைட்லேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ஹைட் இனிஷியலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, டோட்டல் லென்த் ஆஃப் த கேண்டில். ஸோ x மைனஸ் xy/6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ, ஏன்னா அவங்க வந்து ட்வைஸ் த தின் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தின் கேண்டிலோட ரிமைனிங் லென்த்தை மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு திக் கேண்டிலோட லென்த் கிடைக்குது. ஸோ 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் xy/4. இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக தானாக பண்ணிடுவீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்லையும் காமனாக எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 டேர்ம்லேருந்து எக்ஸை காமனாக எடுத்து, இந்த 2 டேர்ம்லேருந்து எக்ஸை காமனாக எடுத்து எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணிக்கலாம். விச்சவர் உங்களுக்கு எது அப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸ் இந்த மொத்தமாக எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா எக்ஸ், ரிமைனிங் இருக்கிறது வந்து எக்ஸ் கிடையாது, எக்ஸ் தான் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா 1 மைனஸ் y/6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 1 மைனஸ் y/4. இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க, எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 மைனஸ் y/6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 4 மைனஸ் y டிவைடட் பை 4. இப்போ அகைன் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 6 இன்ட்டு 4னா 24 மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, ஸோ இது 12 ஆயிரும். 12 4 ஆர் 48 மைனஸ் 12y. ஸோ இதுதான் ஆகுது. இப்போ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 12 இந்த பக்கம் வருது அப்படின்னா இது 8y அப்படின்னு ஆகும். பிகாஸ் 12 minus 4 is 8.
அண்ட் இது அந்த பக்கம் போகிறப்ப 24 அப்படின்னு ஆகுது. ஸோ 8y இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 3. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? புக் வார்ம் 3 மணி நேரம் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க டோட்டல் டைம் ஆஃப் ஸ்டடி இருக்கு இல்லையா, இது வந்து 3 hours. நம்ம இதில் வந்து டைம் கன்வர்ஷன் எதுவும் பண்ணல, ஏன்னா இனிஷியலாக அவங்க கொஷினில் கொடுத்ததுமே வந்து ஹார்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா கேல்குலேஷனுமே ஹார்ஸில் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சரும் வந்து அப்படியே ஹார்ஸில் வந்துடுச்சு. ஸோ நம்ம டைம் கன்வர்ஷன் எதுவும் பண்ணல. இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இதில் ஒரு ஸ்லைட் வேரியேஷனோட ஒரு கொஷின் கொடுக்குறேன். இப்போ இந்த வெரி சேம் கொஷினில் இதே வேர்டிங்ஸில் வேறு நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த ஒரிஜினலாக அந்த திக் கேண்டில் வந்து 5 hours பேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திக் கேண்டில் பேர்ன் ஆகிறதுக்கு 5 hours ஆகுது. அண்ட் தின் கேண்டில் வந்து 3 hours லெஸ். ஓகே, 3 hours லெஸ் எடுக்குது தின் கேண்டில். அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக வந்து திக் கேண்டில் இஸ் ட்வைஸ் த லென்த் ஆஃப் தின் கேண்டில். இந்த கண்டிஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது 3 கண்டிஷனும் வச்சு நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுவா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். திக் கேண்டில் ஃபுல்லாக பேர்ன் ஆகி முடியறதுக்கு 5 hours ஆகுது. தின் கேண்டில் வந்து இட்ஸ் டேக்கிங் 3 hours லெஸர் than த திக் கேண்டில். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் தூங்க போகிறப்ப திக் கேண்டில் இஸ் ட்வைஸ் த லென்த் ஆஃப் தின் கேண்டில். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்தீங்க அப்படின்னா, வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்ணில் ஸ்டார் விடுற எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.